சின்ன வயசுலேருந்து நம்ம எவ்வளவோ சப்ஜெக்ட்ஸ் படித்தாலும் ஃபினான்ஸ் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் வந்து மேண்டேட்ரியாக எந்த ஒரு ஸ்கூல்லையுமே இது வரைக்கும் நம்ம படித்த வரைக்கும் இருந்தது கிடையாது. பட் நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பித்த உடனே உங்களோட கையில் வந்து கொஞ்சம் காசு வந்தால் கூட அதை எப்படி சேவ் செய்யணும், எப்படி சேமிக்கணும் அப்படின்ற எண்ணம் வராமல் எப்படி வந்து நம்ம அதை ஸ்பெண்ட் செய்யலாம், எப்படி எங்கெல்லாம் நம்ம என்னெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு தான் நம்மளுடைய மனது வந்து உடனே போகும். ஸோ இந்த வீடியோவில் நான் பெரிதாக ஃபாலோ செய்யக்கூடிய ஒரு மெத்தடாலஜி பற்றி தான் இந்த வீடியோவில் ஷேர் செய்ய போகிறேன். இந்த மெத்தடை பயன்படுத்தி உங்ககிட்ட இருக்கக்கூடிய எந்த அளவுக்கு காசாக இருந்தாலும் என்ன மாதிரி உங்களுடைய தாட் ப்ராசஸ் அந்த பணத்தின் மேல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசிக்கான ஒரு மெத்தடாலஜி நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் என்னை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா என்னுடைய பெயர் ஐஸ்வர்யா ரெங்கன். இது போன்ற பல முக்கியமான தலைப்புகளை நாம் தினமும் பேசிக்கொண்டே வருகிறோம். ஸோ மறக்காமல் இந்த சேனலை லைக் செய்துக்கோங்க, இந்த வீடியோவை லைக் செய்துக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் செஞ்சுக்கோங்க. பிகாஸ் லேர்னிங் டுகெதர் இஸ் க்ரோயிங் டுகெதர். அண்ட் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் செய்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்ககிட்ட எந்த ஒரு அளவுக்கு காசு இருந்தாலும் சரி, அது சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும்போது நம்ம கரியர்லேருந்து காசு வரலைன்னா கூட வாட் எவர் உங்ககிட்ட ஏதோ ஒரு காசு வருது அப்படின்னா உங்களுடைய அம்மா வந்து வாரத்துக்கு ஒரு 100 ரூபா பாக்கெட் மணி கொடுத்தாலும் சரி, ஒரு நாளைக்கு நீங்கள் 100 ரூபா சம்பாதிச்சாலும் சரி, இல்லை நீங்கள் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய நபராக இருந்தாலும் சரி, இந்த 50-30-20 அப்படின்ற ஒரு பிரின்சிபல் மூலியமாக நீங்கள் எந்தெந்த இடத்துல உங்களுடைய பணத்தை சேவ் செய்யணும், எவ்வளோ ஸ்பெண்ட் செய்யணும் அப்படின்ற ஒரு பேசிக்கான அவுட்லைன் நமக்கு புரிய வரும். ஸோ பேசிக்காக நமக்கு வரக்கூடிய பணம் நம்ம சம்பாதிக்கக்கூடிய காசு இதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சர்க்கிள், ஒரு வட்டமாக போட்டுக்கோங்க. இந்த வட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கையில் வரக்கூடிய காசு, இப்போ டேக்ஸ் எல்லாம் போகி மிச்சம் இருக்கக்கூடிய காசு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த அமௌண்ட்டில் தான் நம்ம வந்து மாதமோ இல்லை என்னமோ உங்களுக்கு வரக்கூடிய பணத்தில் டேக்ஸ் போக மிச்சம் இருக்கக்கூடிய காசில் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்றது தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு பை சார்ட்டுன்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து 50% உங்களுடைய மொத்த பணத்தில் உங்களுக்கு தேவையான பேசிக்கான நீட்ஸ் அப்படின்னு இருக்கும்ல, அந்த நீட்ஸை வந்து இந்த 50%ல் வந்து நம்ம முடிக்க ட்ரை செய்யணும். அடுத்து இங்கே ஒரு 30% இருக்குல்ல, அதில் வந்து உங்களுடைய வாண்ட்ஸ் அண்ட் இந்த 20% அப்படின்றது உங்களுடைய சேவிங்ஸ். அப்படின்னா என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுத்தையும் ஸ்பெசிஃபிக்காக இப்போ பார்க்கலாம். ஸோ 50% அப்படின்னா அத்தியாவசியமாக ஒவ்வொரு மாதமும் நம்ம வாழ வேண்டும், கண்டிப்பாக நம்ம இந்த செலவு செய்தே ஆக வேண்டும் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கும். அப்படி என்ன தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து மேபி வந்து சில பேர் வந்து பிஜியில் இருக்கலாம், இல்லை ரெண்டல் வீட்டில் இருக்கலாம், இல்லை வீட்டு கடன் அடைக்கலாம். ஸோ வாட் எவர் அந்த மாதிரி வீடு சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் நம்ம ஃபஸ்ட்டு எல்லாருமே வந்து சம்பாதிக்கக்கூடிய காசை வந்து ஒன்று வந்து வீட்டுக்கும் இன்னொன்று சாப்பாடுக்கும் நம்ம பேசிக்காக நம்ம பயன்படுத்தும். ஸோ உங்களுடைய வீடு, உங்களுடைய ஃபுட்டு, அந்த ஃபுட்டுக்கு தேவையான க்ராசரி, அதாவது வீட்டில் சமைக்கக்கூடிய சாப்பாடு, நம்ம வெளியில் வந்து ஆர்டர் செய்து வாங்கக்கூடிய அந்த ஜாலியாக இருக்கணும், என்ஜாய் செய்யணும் அப்படின்ற சாப்பாடு இல்லை. மாதம் குடும்பத்தை ஓட்ட வேண்டிய ஒரு அமௌண்ட் இருக்கும் இல்லையா, அந்த அமௌண்ட்டு அதெல்லாமே உங்களுடைய அத்தியாவசியமாக இருக்கக்கூடிய சில செலவுகள். ஸோ அந்த செலவு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சம்பளம் வந்து 10K பர் மந்த் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 10,000 அப்படின்னு வச்சுக்கோங்க, இல்லைன்னா உங்ககிட்ட 10,000 கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10,000ல் வந்து 50% ஆஃப் 10,000 5K தான் வந்து இந்த எல்லா செலவுகளும் அத்தியாவசியமாக தேவையான இந்த மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் எல்லாமே தேவையானது எல்லாமே இந்த 50%ல் நம்ம முடிச்சிடணும். அடுத்து இப்போ இன்னும் ஒரு 5K இருக்கும். ஸோ 5K முடிஞ்சிருச்சு. மிச்சம் இருக்கிற 5Kல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2K இருக்கும், இன்னொன்று வந்து ஒரு 3,000 இருக்கும். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 3K அமௌண்ட் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்ற ஆசை இருக்கும், ஆனால் அது இல்லைன்னா கூட உங்களால் வாழ முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து திடீர்னு வந்து ஒரு ஆட் பார்க்கும்போது இது வாங்கினா நல்லா இருக்கு, இந்த சட்டை நல்லா இருக்கு அப்படின்னு பர்ச்சேஸ் செய்வது, அப்படி இல்லைன்னா வந்து இந்த சாப்பாடு ட்ரை செய்து பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலேருந்து ஆர்டர் செய்வது. அந்த மாதிரி வாண்ட்ஸ் அப்படின்னா உங்களுக்கு வாங்கிக்கலாம், ஆனால் அது இல்லைனா கூட வந்து உங்களுக்கு வாழ்வாதாரத்தில் பிரச்சனை வராது. ஸோ உங்களுடைய ஆசைகள் அப்படின்னு இருக்கும் கரெக்டாக, மச்சான் கண்டிப்பாக நான் வந்து அந்த ஃபோன் கவர் வாங்க போகிறேன்டா, இல்லை நான் அந்த ஃபோனை நான் கண்டிப்பாக வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்கும் கரெக்டாக. அந்த அமௌண்ட் நீங்கள் ஸ்பெண்ட் செய்யக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து மேக்ஸிமம் வந்து 3,000 ஒரு 30% தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மூன்றாவது நீங்கள் எவ்வளோ சேவ் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20% ஆஃப் யோர் ஏர்னிங்ஸ். ஸோ 20% அப்படின்னா
2000 rupees மாதம் மாதம் நீங்கள் சேவ் செய்யணும் அப்படின்றாங்க. இப்போ இந்த லாஜிக் வந்து மக்கள் வந்து டிஃப்ரெண்ட் கெப்பாசிட்டியை பொறுத்து அவங்க சேவ் செய்வாங்க. இந்த சேவிங்ஸ் அப்படின்ற அமௌண்ட் வந்து ஒவ்வொரு நபர் அவங்களுடைய ஐடியாலஜியை பொறுத்து நிறைய மாற்றங்கள் இருக்கும். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமாக சேவிங்ஸ் இருக்கணும், இந்த நீட்ஸ் வந்து கம்மி செய்யணும், அதாவது இந்த 100% அப்படின்றதுல இந்த 50 30 20 அப்படின்ற இந்த பிரேக்கேஜ் வந்து டிஃப்ரெண்ட்டாக அவங்க ஒவ்வொருத்தரும் வச்சுப்பாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச இது வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆகியிருக்கு அப்படின்றதுனால நான் இதை சொல்கிறேன். அண்ட் இது ஒரு பிரபலமான மெத்தட். பட் நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா, இந்த சேவிங்ஸில் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது. எப்படி வந்து சேவ் செய்யணும், எங்கெங்கெல்லாம் இன்வெஸ்ட் செய்யணும், இந்த சேவ் செய்த அமௌண்ட்டை வந்து ஷார்ட் டேர்ம் பெனிஃபிட்டோட உங்களுக்கு எப்படி ரிட்டர்ன்ஸ் வரணும், லாங் டேர்ம் பெனிஃபிட்டோட எந்தெந்த ரிட்டர்ன்ஸ் வரணும், எப்படி இதை மல்டிப்ளை செய்யணும் ஷேர்ஸ் இல்லையா, இல்லை எப்படி ப்ராஃபிட் வரணும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது. பட் முதல்ல நம்ம யோசிக்க வேண்டியது என்னன்னா, நம்மளுடைய மாத கணக்கில் நம்ம சம்பாதிக்கக்கூடிய காசில் எந்த அளவுக்கு நம்மளுடைய அத்தியாவசியத்திற்கும் எந்த அளவுக்கு நமக்கு ஆசைகளுக்கும் நம்ம வந்து காசு ஸ்பெண்ட் செய்கிறோம் அப்படின்றது. ஏன்னா ரொம்ப எளிமையாக நம்மளுடைய ஆசை அப்படின்றது ஒரு விஷயம் வந்து நம்மளுடைய அத்தியாவசியமாக மாறிடும். சம்டைம்ஸ் வந்து இந்த ஒரு புது சட்டை நமக்கு தேவையே இருக்காது, ஆனால் சரி ஒரு 200 rupees தானே, இல்லை 300 ரூபாய் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதத்தில் வந்து 2-3 முறை ஏதாச்சும் ஒன்று பண்ணுவோம். இல்லை சாட்டர்டே சண்டே வந்து ரொம்ப போர் அடிக்குது, ஏதாச்சும் ஆர்டர் செய்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட்டை வந்து இதுக்குள்ளே வந்துடும். ஸோ அந்த மாதிரி அமௌண்ட்டுக்கும் அந்த எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் என்னென்ன கேட்டகரியில் வந்து ஸ்பெண்ட் செய்கிறீங்க அப்படின்றது தெளிவு வந்துருச்சு அப்படின்னா, அதற்கு பிறகு இந்த சேவிங்ஸில் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்ற டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ் நம்ம படிக்க ரொம்ப வசதியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த தலைப்பு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எந்த ஒரு அமௌண்ட் ஆஃப் மணி உங்ககிட்ட 100 ரூபாய் இருந்தாலும் சரி, எவ்வளவு அமௌண்ட் இருந்தாலும் அந்த அமௌண்ட்டை வந்து எப்படி நீங்கள் வந்து செக்ரிகேட் செய்யணும் அப்படின்றது தான் கான்செப்ட். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் செஞ்சுக்கோங்க. பிகாஸ் லேர்னிங் டுகெதர் இஸ் க்ரோயிங் டுகெதர். இந்த வீடியோவை லைக் செய்துக்கோங்க, அப்போ தான் எனக்கு தெரியும் உங்களுக்கு இது போன்ற தலைப்புகள் பிடித்திருக்கு அப்படின்றது. அண்ட் என்னுடைய முகத்தை அடிக்கடி பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் செய்துக்கோங்க. Until I meet you all in another brand new video. Take care, stay safe, bye bye and happy reading.